தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். 40 ஆண்டுகளாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கிறிஸ்துவே, எம் இளம் ஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலமிதை நீர் தந்து குத்துண்ட உளத்தை எம்மில் படைத்தீர். பொறுத்தீர் எமை நெடுங்காலம், பெருமனம் கொண்டமை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய
உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும் அது உம் நாளே, மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம், பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவதாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு முகமுகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியிலும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். முன்மொழி 2. இஸ்ரேலின் வழிமரபினர்கள் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே,
உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்துக் கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெட்கி நாடினர், அவர்கள் குழம்பி தவித்தனர். ஆண்டவர் என்றும் உள்ள மீட்பை அளித்து இஸ்ரவேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் மலையிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் வழிமரபிடம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையை பேசுகிறேன், நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன். மக்களினங்களுக்குள் தப்பி பிழைத்தோரை ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருவரே கொடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என் மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாய் நின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என் மேல் ஆணையிடும். ஆண்டவரை மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீல் எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரவேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையவராக பெற்று அவரை போற்றுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இஸ்ரவேலின் வழிமரபினர்கள் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். முன்மொழி 3. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர்.
அவர் தாழ் பணிவோம் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள். அவரே நம் இறைவன் என அகமகிழ்ந்து வாழ்த்துங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவரை போற்றுங்கள். அவரே நம் இறைவனென அகமகிழ்ந்து வாழ்த்துங்கள். வாழும் இறைவன் நம்மோடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள். வாழும் இறைவன் நம்மோடிருக்க அவர் புகழ் பாடிட வாருங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் தாழ் பணிந்திட வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். நீதி நிறை மனதுடனே இறைவனின் ஆலயம் வாருங்கள். தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள். நீதி நிறை மனதுடனே இறைவனின் ஆலயம் வாருங்கள். தீமை வேற்றுமை பகை மறந்து சமத்துவம் படைக்க கூடுங்கள். நம்முடல் அவரது ஆலயமே, இதயத்தில் அவரை வழிபடுங்கள். நம்முடல் அவரது ஆலயமே, இதயத்தில் அவரை வழிபடுங்கள். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் நன்மை நிறைந்தவர், இரக்கமுடையவர். அவர் தாழ் பணிந்திட வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்வுடனே வழிபட அவர் முன் வாருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வசனங்கள் 11 மற்றும் 12. நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார்.
ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். சிறு மறுமொழி. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய தீய சொற்களினின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. வேடரின் கண்ணியனின்று அவர் என்னை விடுவிப்பார். செக்கரியாவின் பாடல். முன்மொழி. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது. மன்றாட்டுகள். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் இறந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி முழு இதயத்தோடு அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் தலைவரே, மீட்பரே, உமது வாழ்வால் எங்களுக்கு கற்பித்தீர். உமது பாடுகளால் எம்மை புதுப்பித்தீர். எங்களை பாவ பழக்கத்தில் வளரவிடாதேயும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. பசித்தோருக்கு உணவளிக்க நீர் எம்மை அழைக்கிறீர். இன்று நாங்கள் சிறிதளவு உணவை ஒருத்து எங்கள் சகோதரர் சகோதரிகளின் தேவைகளில் உதவி செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. உம்முடைய திரு கரங்களிலிருந்து தவக்காலத்தின் இந்நாளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக. அன்பின் செயல்களால் நாங்கள் இந்நாளை உமதாக்குவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் இதயங்களில் எழும்பும்
கிளர்ச்சி மனப்பான்மையை நீக்கியருளும். பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தாராளமும் ஆர்வமும் உள்ளவர்களாக எங்களை உருவாக்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. அருள் பெரும் சுடரே, ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் கிறிஸ்து உயிர்ப்பின் பெருவிழாவை நாங்கள் தகுதியான முறையில் கொண்டாடும் பொருட்டு எங்கள் விருப்பங்களை சீர்படுத்தியருளும். நாங்கள் உடல் ஒருத்தலை மேற்கொள்ளுதல் வழியாக எங்கள் மனப்பாங்கில் புதுமை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.